தேர்தல் வாக்குறுதிகளை இன்று ஏறத்தாழ 26 வாக்குறுதிகள் டிஎம்கே 26 என்ற தலைப்பிலே கோவை மாவட்டத்திற்கு 5 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி இலக்கு என்பதை மையமாக வைத்து வழங்கப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் முன்னெடுப்பதற்கு காரணம் தொழில் முனைவோர்களை கடந்த 20 நாட்களுக்கு மேலாக சந்தித்து அவருடைய கருத்துக்களை எல்லாம் முழுமையாக கேட்டு இங்க இருக்கக்கூடிய வணிக பெருமக்களை சந்தித்து அவருடைய கருத்துக்களை எல்லாம் முழுமையாக கேட்டு இந்த ஒருங்கிணைந்த தேர்தல் வாக்குறுதியை நாம் தயாரித்து மக்களுக்கு வழங்கி இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லி கோவை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை கோவையில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் கோவை தெற்கு தொகுதி வளர்ச்சி அடைந்த தொகுதியாக மாற்றிட உங்கள் மூலமாக நான் இந்த நேரத்திலே இறுதிக்கட்ட பிரச்சாரத்திலே உறுதி எடுத்துக் கொள்கிறேன் என்பதை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அதற்கு காரணம், நான் இன்று காலை சந்திக்கின்ற பொழுது ஒரு தொழில் முனைவரிடத்திலே சொன்னேன், நிச்சயமாக உங்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று கோவை தெற்கு தொகுதியை ஒரு குட்டி ஜப்பானை போல தரம் உயர்த்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நிச்சயமாக மேற்கொள்ளப்படும் என்ற உறுதியை அவரிடத்திலே சொன்னேன். அவர் கேட்டார், அவ்வளவு நம்பிக்கையா உங்களுக்கு என்று. நம்பிக்கை எனக்கில்லை, நான் முதலமைச்சர் தளபதி அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, என் தொகுதி மக்கள் முதலமைச்சர் தளபதி அவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் மூலமாக முதலமைச்சரிடத்திலே நிதிகளை கேட்டு பெற்று செயல்படுத்துவோம் என்ற உறுதி அவரிடத்திலே சொல்லி இருக்கின்றேன். ஆக 10 தொகுதியில் வளர்ச்சி பெற்ற தொகுதி கோவை தெற்கு தொகுதி என்று சொன்னால், கோவை தெற்கு தொகுதியிலே வீடுகள் இல்லாதவர்களுக்கு முதலமைச்சர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே வழங்கியிருக்கக்கூடிய 5 ஆண்டுகளில் 10 லட்சம் வீடுகள் என்ற இலக்கிலே கோவை தெற்கு தொகுதியில் வீடுகள் இல்லாதவர்களுக்கு அந்த வீடுகளை பெற்றுத்தர முழு முயற்சிகள் எடுத்து அதற்கான ஆணைகளை உங்கள் கரங்களில் வழங்குவதற்கான பணிகளை முன்னின்று செய்வேன் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வீட்டு மனை பட்டா இல்லாதவர்களுக்கு நாங்கள் வாக்கு சேகரிக்க செல்லுகின்ற பொழுது பல்வேறு இடங்களிலே சுட்டிக்காட்டினார்கள், எங்களுக்கு வீட்டு மனை பட்டாக்கள் இல்லை, அதை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டார்கள். அதே நேரத்தில் அவர்களிடத்திலே உறுதியை சொல்லிவிட்டு வந்திருக்கின்றோம். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் வீட்டு மனை பட்டாக்களை வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து நாங்களே உங்கள் பகுதிகளுக்கு வருகை தந்து அந்த வீட்டு மனை பட்டாக்களை உங்கள் கரங்களிலே ஒப்படைப்போம் என்ற உறுதியை உங்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல பல்வேறு இடங்களிலே சாக்கடை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தேவை என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். சில இடங்களிலே சமுதாய கூடங்கள் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். சில பகுதிகளிலே பூங்காக்கள் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். இவை அனைத்தையும் ஒன்றாக நாங்கள் வார்டு வாரியாக ஒருங்கிணைத்திருக்கின்றோம். அந்த தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் எடுத்துக்கொண்டு ஆட்சி பொறுப்பேற்ற அனைத்தையும் ஓராண்டு காலத்திற்குள்ளாக நிறைவேற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நிச்சயமாக மேற்கொள்ளப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவை தெற்கு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை, முதலமைச்சர் தளபதியுடைய கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இந்த தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தாருங்கள் என்ற வேண்டுகோளை இந்த நிகழ்வின் வாயிலாக உங்களிடத்தில் நான் அன்போடு வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாது கோவை தொகுதி மக்களுக்காக உழைப்பதற்காக உங்களில் ஒருவனாக, உங்கள் இல்லத்தில் ஒருவனாக, உங்கள் சகோதரனாக, உங்கள் தம்பியாக, உங்கள் அண்ணனாக இருந்து நிச்சயம் பணியாற்றுவேன் என்ற உறுதியை இந்த நேரத்தில் பணியோடு உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் தனிப்பட்ட முறையில் சில மகளிரின் இடத்திலே பேசுகின்ற பொழுது எங்களுடைய கோவை தெற்கு தொகுதியில் இருக்கின்ற அடித்தட்டு மக்களுக்கு நீங்கள் ஏதேனும் ஒரு வகையிலே உதவிகளை செய்திட வேண்டும் என்று சொன்ன பொழுது நிச்சயமாக உங்கள் தம்பியாக சகோதரனாக இருந்த அந்த பணிகளை செய்வேன் என்று சொன்ன பொழுது நீங்கள் என்ன திட்டங்களை உங்களால் செய்திட முடியும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்வது, கோவை தெற்கில் இருந்து உயர்கல்விக்கு கல்லூரி படிப்புக்கு செல்லுகின்ற மாணவ மாணவிகளுக்கு ஆண்டுக்கு 25,000 கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற கோவை தெற்கு தொகுதியிலிருந்து பள்ளி படிப்புக்கு செல்லுகின்ற மாணவ மாணவிகள் குழந்தைகளுக்கு ஆண்டுக்கு 10,000 கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்ற மகத்தான செய்தியை இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அது மட்டுமல்லாது கோவை தெற்கிலே மகளிருடைய முன்னேற்றத்திலே சிறப்பு கவனத்தை செலுத்தக்கூடிய வகையில் இலவசமாக தையல் பயிற்சி வகுப்புகள் தொடங்கி அவர்களுக்கு ஆண்டுதோறும் தையல் பயிற்சி வகுப்புகள் வழங்குவதோடு அந்த பயிற்சி வகுப்பிலே பங்கெடுத்து பயிற்சிகளை முடித்தவர்களுக்கு இலவசமாக தையல் மிஷின் வழங்கப்படும் என்ற உறுதியை
உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி உள்ளிட்ட போட்டி தேர்வுக்கு தயாராகக்கூடிய கோவை தெற்கிலிருந்து தயாராகக்கூடிய அந்த இளைஞர்கள், இளம்பெண்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய பயிற்சி வகுப்புகள் தொடங்கி ஆண்டு முழுவதும் நடத்தக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை நாங்கள் விரைவாக தொடங்க இருக்கிறோம் என்ற செய்தியை உங்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவையை பொறுத்தவரை கடந்த காலங்களில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் செயல்பட்டிருக்கலாம். ஆனால் வரக்கூடிய இந்த 2026 திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடன் கோவை தெற்கு தொகுதியில் உள்ள 11 வார்டுகளிலும் ஒரு வார்டுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டு அந்தந்த வார்டிலேயே அமர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை கேட்டு முழுமையாக நிறைவேற்ற பாடுபடுவேன் என்ற உறுதியை உங்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் பல ஏராளமான வாக்குறுதிகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அந்த வாக்குறுதிகள் எல்லாம் முழுமையாக நிறைவேற்றிட உறுதி எடுத்துக் கொள்கிறேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் அன்போடு நான் பகிர்ந்து கொண்டு, இந்த பகிர்வு என்பது என் இதயத்திலிருந்து வருகின்ற வார்த்தைகள், வரிகள் என்பதை மட்டும் உங்களிடத்தில் நான் எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். இது வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் என் இதயத்தினுடைய அடித்தளத்திலிருந்து வருகின்ற சொற்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, 50 வயதாகின்ற எனக்கு முதல் 30 ஆண்டுகள் என்னுடைய பொது வாழ்வை கரூர் தொகுதி மக்கள் என்னை அடையாளம் காட்டி அரசியல்படுத்தி நாட்டிற்கு அறிமுகம் செய்து வைத்த என் தாய் தமிழ் நாட்டை சேர்ந்திருக்கக்கூடிய என் கரூர் மண் மக்களுக்கு 30 ஆண்டு காலம் வாழ்வை அர்ப்பணித்தேன். எஞ்சி இருக்கின்ற மீதம் இருக்கக்கூடிய அத்துணை நாட்களையும் என் கோவை தெற்கு தொகுதி மக்களுக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணித்து உழைப்பேன் என்ற உறுதியை உங்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் வாக்களித்து நான் வெற்றி பெற்று நான் குடியிருக்கும் முகவரி கோவை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட முகவரியாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் தொகுதியில், குறிப்பாக நமது தொகுதியில் இருந்து உங்கள் கடமைகளை செய்வேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் உறுதி எடுத்துக் கொள்கின்றேன். கோவை தெற்கும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். கோவை மாவட்டத்தில் கூடிய 10 அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடத்தில் அன்போடு வைத்து, குறிப்பாக 30 ஆண்டுகள் கரூர் மக்கள் என்னை அடையாளம் காட்டிய மக்களுக்கு உழைத்ததை போல அங்கு என்னை வளர்த்து ஆளாக்கி அடையாளப்படுத்தி கோவைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அங்கு வளர்ந்த இந்த மனதும் உடலும் கோவையில் உங்களோடு இருந்து பணியாற்றி கோவை தெற்கினுடைய வளர்ச்சிக்கு அயராது உழைப்பேன் என்ற உறுதியை மட்டும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த இருக்கக்கூடிய நாட்கள், இருக்கக்கூடிய ஆண்டுகள், இருக்கக்கூடிய காலங்கள் என்பது கோவை மக்களுக்காக, கோவை தெற்கு தொகுதி மக்களுக்கான அத்துணை திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சகோதரனாக உங்களிடையே பணியாற்றுவேன் என்ற உறுதியை மட்டும் உங்களுக்கு அன்போடு சொல்லி, இறுதியில் ஒரே ஒரு கருத்து, கோவை தொகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை இல்லங்களுக்கும் நான் நேரில் வர வேண்டும், உங்களை சந்திக்க வேண்டும், உங்களோடு சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. தேர்தல் நேரத்தில் நாம் வாக்கு சேகரிக்கின்ற பொழுது குறுகிய நாட்கள் இருந்ததால் அந்த சந்திப்பை நம்மால் நிகழ்த்த முடியவில்லை. 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்து ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கோவை தெற்கில் உள்ள ஒவ்வொரு இல்லத்திற்கும் நேரில் வருகின்றேன், உங்களை சந்திக்கின்றேன். இல்லத்தோடு நான் சிறிது அமர்ந்து பேசி உங்களோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வாய்ப்பை எனக்கு நிறைவேற்றி தாருங்கள் என்ற வேண்டுகோளை பணிவன்போடு உங்களிடத்திலே வைத்து, கோவை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் பெருமக்கள் அனைவரிடத்தில் என்னுடைய செல் நம்பர் இருக்க வேண்டும். அவர்கள் செல் நம்பர் அனைத்தும் என்னிடத்திலே இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு தேவை என்றால் முதலில் தன் மகன் மகள் நினைவுக்கு வருவதற்கு முன்பாக செந்தில் பாலாஜி நமக்காக இருக்கிறான் என்ற சிந்தனை அவர்களுடைய மனதிலே வர வேண்டும். அவர்கள் அழைக்கக்கூடிய முதல் எண் என்னுடைய செல் நம்பராக இருக்க வேண்டும். எந்த நேரமாக இருந்தாலும் அவர்களுக்கு உழைப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் அன்போடு சொல்லி, இந்த இடத்திற்கு என்னை அனுப்பி வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு இந்த நிகழ்வின் வாயிலாக கோடான கோடி நன்றி மலர்களை பணிவன்போடு சமர்ப்பித்து, கரூரில் நீ வெற்றி பெற்றாய், மக்களுக்கு பணியாற்றினாய், இப்பொழுது கோவைக்கு சென்று தேர்தல் களத்திலே நின்று வெற்றி பெற்று வா என்று வழி அனுப்பி வைத்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். முதலமைச்சர் அனுப்பிய அந்த வாழ்த்து செய்தியோடு உங்களுடைய வாக்கின் மூலமாக வெற்றி
என்ற வாழ்த்து செய்தியை மாண்பு முதலமைச்சருடைய கரங்களிலே கொண்டு சேர்ப்பதற்கு கோவை தெற்கு தொகுதி மக்கள் ஒன்றிணைந்து வரக்கூடிய 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் 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 என்று சொல்லி வாக்கு எந்திரத்தில் 2வது பட்டனாக இருக்கக்கூடிய உங்கள் சகோதரன் அன்பு சகோதரன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தாருங்கள் 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 என்ற அன்பு வேண்டுகோளை உங்களிடத்தில் பணிவன்போடு வைத்து இந்த கோவை மக்களுக்கு காலமெல்லாம் உழைப்பேன், எஞ்சிய வாழ்நாளெல்லாம் உழைப்பேன், கோவை தெற்கு தொகுதியினுடைய சகோதரனாக இருந்து உழைப்பேன் உழைப்பேன் உழைப்பேன், திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற உறுதியை மீண்டும் ஒரு முறை அன்போடு தெரிவித்து இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற கழக நிர்வாகிகள், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய நிர்வாக பெருமக்கள், எனக்கு ஏறத்தாழ தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிய நாள் முதல் இறுதி நாள் பிரச்சாரங்கள் வரை என்னோடு நடந்தே ஒவ்வொரு பகுதிகளுக்கும் வருகை தந்த அன்பு உள்ளங்கள், தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாக பெருமக்கள், இந்த தேர்தல் களத்திலே பணியாற்றிய என் முகம் பார்க்காத என்னிடம் பேசாத ஆனால் களத்தில் நின்று உதயசூரியன் வெற்றி பெற வேண்டும் என்ற அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றிய அத்துணை நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் பணிவன்போடு சமர்ப்பித்து வருகின்ற தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வின் வாயிலாக நன்றி நன்றி நன்றி. இந்த வாய்ப்பை தந்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி என்று சொல்லி வாக்களிப்பீர் உதயசூரியன், வெற்றி பெறச் செய்வீர் உதயசூரியன். நன்றி, வணக்கம்.